ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மகனே, இதுதான் விதியின் விளையாட்டு. நான் கூறியபடி நீ செய்யவில்லை என்று கூறிவிட்டு கையை கழுவி விட்டு விடுவேன். ஆனால் நீ என்னிடம் அதிக அன்புடையவன், தூய மனமுடையவன். ஆகவே மறுமுறை உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், செய்து வருக. இது அன்னையின் அருள்வாக்கு. ஒரு அன்பர்கிட்ட அம்மா சொன்னாங்க, அவருக்கு பல பிரச்சனைகள், அதுக்காக அம்மா நிறைய பரிகாரங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு பரிகாரம், நவதானியத்தை எடுத்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணி அதை மருத்துவ ஆலயத்துக்கு கொண்டு வந்து சுயம்பு கிட்ட வச்சு பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் தண்ணீர் ஓடுகிற ஆற்று கிழக்கு முகமாக நின்று கொண்டு நவதானியத்தை வாயில் போட்டு கொப்பளித்து ஒவ்வொரு திக்கிலும் அதை துப்ப வேண்டும். இப்படி அந்த நிறைய பரிகாரத்துல இது ஒண்ணு. இவர் எல்லாமே செஞ்சாரு. ஆனா மீதி இருந்த நவதானியத்தை திரும்ப கொண்டு வந்துட்டார். இதை இன்னொருத்தர் கிட்ட அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அம்மா எனக்கு இந்த பரிகாரம் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது, அவர் உங்களுக்கு என்ன நவதானியம் எல்லாம் துப்பிட்டீங்களா, அங்கே போட்டு வந்துட்டீங்களான்னு இவர் கேட்கும்போது, இல்ல நான் மீதி இருந்ததை நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது, அந்த இன்னொரு அன்பர் சொல்றாரு, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, அதெல்லாம் இந்த திரும்பி இருக்கிறதுல எடுத்துன்னு வரக்கூடாது வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, இவர் பயந்து போய் திரும்ப அம்மா கிட்ட போறாரு. அம்மா கிட்ட போய் அருள்வாக்கும் கிடைக்குது. அப்பதான் அம்மா இந்த அருள்வாக்க சொல்றாங்க. அதாவது அம்மா இவருக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன். எதற்காக? இவரோட தூய அன்புக்காக, தூய மனதுக்காக அம்மா நான் இன்னொரு சந்தர்ப்பம் உனக்கு தருகிறேன் அப்படின்னு இந்த அருள்வாக்குல அம்மா சொல்லியிருக்காங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.